This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க. இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வெல்கம் டு பாட்டி பைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 ஆண்டு வாழ்வது எப்படி. பல பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, நொறுங்க சாப்பிட்டா நம்ம வந்து 100 ஆண்டு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். உலகத்தில் வாழும் மனிதர்களில் பெரும்பான்மையானோர் உணவினை உட்கொள்ளும் பொழுது அவசரமாகவும் அரைக்குறையாகவும் மென்று விழுங்கி விடுவதால் உணவின் முழு பயனை உடல் அடைய முடியாமல் போய்விடுகின்றது. ஏனென்றால் வாயில் உணவுடன் கலக்க வேண்டிய உமிழ்நீர் எனப்படும் நாவின் சாரம் போதுமான அளவு உணவோடு கலக்காமல் உணவு விழுங்கப்பட்டு விடுகின்றது. இதனால் உணவின் முழு சக்தியை பெறும் வாய்ப்பினை உடல் இழந்து விடுகின்றது. எங்கெங்குமானால் ஈயப்பூச்சு பாத்திரங்களுக்கு ஈயம் பூசப்படும் முன்னர் பாத்திரம் சுத்தம் செய்யப்பட்டு நவச்சாரம் என்ற கலவை தடவிய பின்னர் உருவாக்கப்பட்ட ஈயம் பூசப்படுகின்றது. இவ்வாறு செய்தால்தான் பூசப்பட்ட ஈயம் பாத்திரத்தில் நெடுங்காலம் உறுதியுடன் படிந்து பயன்படும். இதுபோன்றுதான் நாவின் சாரம் உணவுடனே மருந்து மாத்திரை வகைகளுடனே வேண்டிய அளவு கலக்கப்பெற்று வயிற்றினுள் சென்றால்தான் உணவோ அல்லது மாத்திரை வகைகளோ முழு பயனை உடலுக்கு அளிக்கும். ஆகவே உணவு வகைகளை மட்டுமேயின்றி மருந்து மாத்திரை வகைகளையும் கூட நாவினால் சகித்து கொண்டு சுவைத்துத்தான் நிதானமாக விழுங்க வேண்டும். இவ்வாறு உட்கொள்வதனால் 40 தினங்களில் சாப்பிட்டு வர வேண்டிய மருந்து மாத்திரை வகை பலனை 10 தினங்களுக்குரிய மருந்து மாத்திரை வகைகளின் மூலமே அடைய முடியும். இது அனுபவத்தில் அறிந்த உண்மையே ஆகும். மேலும் இதன் காரணமாக மருந்து மாத்திரை வகைகளின் பணச்செலவு 75% மீதமாகின்றது. அத்துடன் நோயாளிக்கு நோய்க்காலமும் மிக குறைந்து விடுகின்றது. இது மட்டுமின்றி நல்ல நிலையில் உள்ளவர்களும் ஏற்கனவே அவசரமாக உட்கொண்ட உணவின் அளவில் இருந்து பாதி உணவே மிக போதுமானதாகி விடுகின்றது. ஆகவே அதாவது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு அவசரமான ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவசர கதியில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், இல்லை ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசரமாக உணவு சாப்பிட்டு கிளம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து சாப்பிட்டா அப்படின்னா நமக்கு நோய்கள் தான் வரும் அப்படின்னு வந்து இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு இதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த உங்களுடைய உணவை வந்து கபக் அப்படின்னு சொல்லி முழுங்காமல் நல்லா மென்று சுவைத்து உமிழ்நீரோடு சேர்த்தி நீங்கள் அந்த உணவை வந்து விழுங்கும்போது அதனுடைய சுவையும் அதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய உடலுக்கு வந்து முழுமையான சக்தியை கொடுக்கும் என்பதில் வந்து ஒரு துளி கூட ஐயமில்லை. அதனால் வந்து எல்லோரும் நொறுங்க தின்று 100 ஆண்டு வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.